ஸோ இன்னைக்கு ஜூலை 23 சூர்யா அவர்களுடைய பர்த்டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டே சூர்யா சார். அண்ட் சூர்யா அவர்களுடைய 2 படத்துல இருந்துமே அப்டேட் வந்திருக்கு. முதல்ல நேற்று நைட்டு 12:12க்கு வந்த கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய படத்துலேருந்து, அதாவது சூர்யா 44லேருந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி வெளியே வந்திருந்தது. அது வந்து சூர்யா ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப 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 எக்ஸைட் ஆக்குச்சு. பிகாஸ் கார்த்திக் சுப்ராஜ் படம்ங்கிறது ஒரு தனி வைப்பு தான். அவர் அந்த கேங்ஸ்டர் ரோல் தான் இந்த படத்தில் ப்ளே பண்ணுறாருன்னு தெரிஞ்சோடனே ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டாங்க. ஏன்னா லுக்காவும் சரி, அந்த ஸ்வாகா ஸ்மோக் பண்ணிட்டு அப்படி நடந்து வரதை பார்க்கவும் ரொம்பவே மாசா இருந்தது. ஸோ அந்த படத்து மேலே எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அந்த படத்தோட டைட்டில் ரிவீல் பண்ணிடுவாங்களோன்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனால் இன்னும் ரிவீல் பண்ணல. டைட்டில் டீசர் சூன் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்போ வரும் நம்ம எதிர்பார்த்து வெயிட் பண்ணலாம். இந்த கங்குவா படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போது. மேபி வேட்டையன் படத்தோட ஒரு கிளாஷ் இருக்கலாம்னு கூட எதிர்பார்க்கப்படுது. சரி, அதெல்லாம் அப்பார்ட் வச்சுட்டு கங்குவா படத்துல இருந்து ஃபயர் சாங் வந்திருக்கு. இந்த கங்குவா திரைப்படம் பொறுத்த வரைக்கும் டிஎஸ்பி அவர்களுடைய மியூசிக்கல்ல ரெடி ஆயிருக்கு. டிஎஸ்பி அவர்களும் சிவா அவர்களும் வீரம் படத்துக்கு அப்புறமா ஒன்றிணைஞ்சு பணியாற்றி இருக்காங்க. ஸோ இந்த கங்குவா படத்துல இருந்து ஃபயர் சாங் வெளியாயிருக்கு. இந்த ஃபயர் சாங் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஓகே சொல்லிடுவோம். அதாவது இந்த பாடல் கேட்கும் போதே நமக்கு பல இடங்கள்ல கேட்ட ஒரு ஃபீலிங். அது டிஎஸ்பி அவர்களோட பாடல் கேட்கும்போது பல டைம் நமக்கு தோணும், இது இங்க இருந்து வந்தது தானே, இது அங்கிருந்து வந்தது தானே அப்படின்னு. ஆனா டிஎஸ்பி அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அவர் வந்து மற்றதுல இருந்து அப்படியே எடுத்து போடுறதெல்லாம் கிடையாது. அவருடைய படங்கள்ல இருந்தே நிறைய வந்து எடுத்து எடுத்து போடுவாரு. என்னடா இப்படி பேசிட்டு இருக்க, நீ பேசுறதெல்லாம் ரொம்ப தப்புடானா, நீங்க அவருடைய இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும். ஆப்வியஸா அவரோட படங்களையும் நம்ம டிஎஸ்பியா மியூசிக் போட்டார்னு கேட்ட மாதிரி படங்கள்லாம் இருந்திருக்கு. குட்டியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சச்சினா இருக்கட்டும், அது எல்லாமே டிஎஸ்பி மியூசிக்கல் தான். அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல வரல. பட் இந்த மாதிரி ஒரு பாடல் வரும்போது அதோட வைப் வந்து நமக்கு பல இடத்துல கேட்ட ஃபீல் கொடுத்துட்டே இருக்கும். இந்த ஃபயர் சாங்க்கு வருவோம். இந்த ஃபயர் சாங் பொறுத்த வரைக்கும் இது கேட்கும் போதே புலி படத்துல எங்க மக்கான்னு ஒரு ஓப்பனிங் சாங் வரும். அதோட ஃபீலும் புஷ்பா படத்துல கேட்ட பாடல்களோட ஃபீலும் அதிக தாக்கத்தை வந்து உண்டு பண்ற மாதிரி இருந்து, அந்த பாடல் கேட்கும் போதே ஒரு அம்மன் பாட்டு கேட்கிற ஃபீல் இருந்து. நம்மலாம் வந்து அந்த படங்கள்ல கடைசி நேரத்துல அம்மன் காப்பாத்துறதுக்கு முன்னாடி ஒரு ஃபயரா ஒரு சாங் வரும். அந்த மாதிரி தான் இந்த ஃபயர் சாங் இருந்தது. ஸோ இந்த படம் மேல ஆல்ரெடி வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறது கொஞ்சம் வந்து லெவல் கம்மியா இருக்கிறதுக்கான காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிவா அவர்களுடைய முந்தைய படமான அண்ணாத்தை வந்து பெருசா ஒரு கிரிப்பிங்கா இல்லை. மேபி இது படம் வரும்போது நிறைய விஷயங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு லோலேயே தான் இருக்கு. ஸோ இந்த பாடல்கள்லாம் அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஹையர் பண்ணுன்னு பார்த்தா அது வந்து இந்த ஃபயர் சாங் வந்து அந்த அளவு பண்ணல. நிறைய கமெண்ட்ஸே கூட பார்க்க முடிஞ்சது. அவங்களே வந்து ஃபுல்லா வந்து என்னங்க இது பாட்டு அப்படின்னு. எனக்கு இந்த பாட்டுல ஒரு பிடிச்ச விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா, அதோட உள்ள இருக்கிற அந்த நல்லா ஹெட்ஃபோன்ஸ்ல கேட்கும் போது ஒரு பீட் வருது உள்ளுக்குள்ள. அந்த பீட் கேட்க நல்லா இருக்கு. ஆனா மொத்தமா ஒரு ஹோலா பார்க்கும்போது அந்த சாங் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஹிட் கொடுக்கல. அது கேட்டோடனே அதை வைப் ஆகிற மாதிரியோ இல்லை அது மனசுல போய் உட்கார்ற மாதிரியோ இந்த பாட்டு அமையலைங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயமா தான் இருக்கு. அண்ட் இந்த கங்குவா படம் பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம், இந்த படம் பிரசன்ட்ல நடக்கிற மாதிரியும் பாஸ்ட்ல நடக்கிற மாதிரியும் தான் இருக்க போகுது. ஸோ இந்த பாட்டு பொறுத்த வரைக்கும் பாஸ்ட்ல வர மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபிளாஷ்பேக்ல வர ஒரு சாங்கா இருக்கலாம். அண்ட் மெயினான விஷயம், இந்த லிரிக் வீடியோ ரொம்ப நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. அதுல காட்டுற அந்த விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனா அது இந்த பாட்டோட இன்னும் வந்து மர்ஜ் ஆயிருந்தா, அதாவது இந்த பாட்டும் அது அளவுக்கு ஈடா இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் தான் எங்களுடைய கருத்தா இருக்கு. அண்ட் விவேகா அவர்களுடைய லிரிக்ஸ்ல வந்து லிரிக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து ரொம்பவே நல்லா கொண்டு போய் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸா வந்து கரெக்டா அவர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த மூத்த குடி பத்தி பேசுற விஷயமா இருக்கட்டும், அண்ட் நிறைய விஷயங்கள் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போய் கொடுத்துருக்காரு. ஆனா பாட்டா அது டக்குன்னு போய் அட்டாச் ஆகலைங்கிறது தான் ஒரு சின்ன மைனஸா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த கங்குவா ஃபயர் சாங் பொறுத்த வரைக்கும் லிரிக்கல் வீடியோவாகவும் லிரிக்ஸாகவும் நல்லா வந்திருக்கு. பட் ஆனால் மியூசிக்கா நமக்கு எங்கேயோ ஒரு கேட்ட ஃபீலும் அண்ட் ஒரு அம்மன் பாட்டோட ஃபீலும் வந்து தான் கொடுத்துட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த பாட்டு கேட்கும்போது என்ன ஒரு ஃபீல் இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சூர்யா 44க்கு நீங்க எந்த அளவு எக்ஸைட் ஆயிருக்கீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி வீடியோ சந்திக்கிறேன். Until then, this is விஜய் பிரணேஷ் signing off.